திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அது குறித்த அந்த அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். நேரம் மிக குறைவாக இருப்பதால் வரைவு வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் விரைந்து செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிக் கார்த்திக், மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் காணொலி காட்சியின் வாயிலாக திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அதே போல 234 தொகுதியினுடைய பார்வையாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவுரைகளை தற்போது வழங்கி வருகிறார். நேரம் குறைவாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான காலம் மிகவும் குறுகிய காலமாக இருக்கிறது. வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் விடுபட்டவர்கள் உடனடியாக சேர்க்க அனைத்து பிஎல்ஓ-ஏக்களும் அதே போல பிஎல்சிக்களும் பணியாற்ற வேண்டும் என்றும், அதே போல புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் திமுகவிற்கு வாக்களிப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், டிசம்பர் 21 திருப்பூரில் நடைபெறக்கூடிய திமுகவுடைய மகளிர் அணி மாநாடு, விரைவில் தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து தென் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு விருதுநகரில் நடைபெறுகிறது. எனவே அதையும் நாம் சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக எஸ்ஐஆர் சொல்லப்படும் தீவிர சிறப்பு வாக்கு திருத்தம் தொடர்பாக தமிழகத்தில் மட்டும் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இறந்தவர்கள், இரட்டை பதிவு உள்ளிட்டவர்கள் நீக்கினாலும் கூட 67 லட்சம் வாக்குகள் தற்போது இடமாற்றம் என்ற அடிப்படையில் அது டெம்பரரி ஷிப்டாவோ பர்மனன்ட் ஷிப்டாவோ மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களை விரைந்து மீண்டும் வாக்காளர்களாக நியமிக்க அனைவரும் BL2க்கள் மற்றும் BLC என திமுக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பூத் லெவல் கமிட்டியுடன் இணைந்து அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும், உடனடியாக அனைவருக்கும் தமிழகத்தில் இருக்க அனைவருக்கும் வாக்கு உரிமை பெறுவதற்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த வகையிலும் யாரும் விட்டுவிடக் கூடாது. அதற்கு நீங்கள் தமிழக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த திமுகவின் மாநாடுகளை சிறப்பாக நடத்த முன்னேற்பாடுகளை இப்போதே முன்கூட்டியே செய்யுங்கள் எனவும் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தின் போது உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிக் கார்த்திக்.